பிளாக் ஃப்ரூட்ஸ் வீடியோ இந்த தடவை என்ன ஸ்கிப் பண்ணிவாங்க. ஏன்னா சாயில் ஆரோ டாஸ் நியூஸ் போடுறதுக்கு அவங்க பாட்டி வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. ஓகே, ஒருத்தனை கில் பண்ணிடுறேன், அடுத்தனை இன்னொருத்தனை கில் பண்ணுறேன். ஓகே 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 அட்டாடி ஆட்டா ட்ராகன் டேலன், ட்ராகன் லைட்டர். ரெண்டு பேர். நான் ஃபஸ்ட்டு முடிச்சுதான் பார்க்கவே இல்லை. ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இன்னையே ஒரு ஆல் 50 வரைக்கும் போயிடலான்னு இருக்குது. சரி அதான் பாலாம். ஓகே மக்களே அடுத்த லைவ் வருது. மே மாதம் தான் அடுத்த லைவ் வரும்னு நினைக்கிறேன். எப்போ என்னால் முடியுதோ அப்போ அடுத்த லைவ் வைப்பேன். ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு லைவ் வந்து அர்ஷா அட்வென்ச்சர்ஸ் சேனலில். அதுக்கப்புறம் அதான் ஃபஸ்ட்டு லைவுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைவு. ஆனால் வந்து டெட் ரேஸில் நான் 77 கிலோமீட்டர் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் அந்த அவுட்லாஸ் எனக்கு கில் பண்ணிட்டாங்க. ஆனால் அவுட்லாஸ்னால் நான் அவுட்லாஸ்ன்னு வாயில் வராது, நான் கௌபாயின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவுட்லாஸ்லாம் கௌபாய்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கௌபாயின்னு சொல்லுவேன், இல்லைன்னா ஆமாம் கௌபாயின்னு மட்டும் தான் சொல்லுவேன். அவுட்லாஸ்ன்னு சொல்லுவேன், இல்லைன்னா கௌபாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஆனால் அவுட்லாஸில் ரிவால்வர் வச்சு தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் அன்றைக்கி தான் பார்த்தேன், அது இப்போ எந்த ரைஃபில் வச்சு ரைஃபில்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு மட்டும் எதுக்கு ரைஃபில் வருதுன்னு தெரில. ஏன்னா வந்து ஆனால் நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். அது வந்து ஒன் பீஸ் வந்து 26 எண்ட் ஆகிட்டான். சார் அதுக்கப்புறம் பிளாக் ஃப்ரூட்ஸ் ஒன் பீஸ் கேம் தானே. அப்போ பிளாக் ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணோம் சார். ஆனால் லூஃபி 1 வருஷம் ஆச்சு. ஓடா எப்போ 1 வருஷத்தில் எண்ட் பண்ணிடுவேன்னா என்ன பார்க்கலாம். ஏன்னா ஒன் பீஸ் எந்த ஆச்சுன்னா இது பிளாக் ஃப்ரூட்ஸு. ஏன்னா பிளாக் ஃப்ரூட்ஸ் ஒன் பீஸ் கேம் தான். இல்லைன்னா ஏதாவது புதுசாக ஐலேருந்து அவங்களே தான் உருவாக்கணும் ஏதாவது யோசிச்சு. ஆனால் ஒன் பீஸ் இன்ஸ்பயர் தான் பண்ணி தான் பிளாக் ஃப்ரூட்ஸ் வருது. ஆனால் ஒன் பீஸ் மாதிரி காப்பி பண்ணாமல் இருக்கணும், காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வரக்கூடாதுனால வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓட தான் ஒன்றுமே கேர் பண்ண மாட்டானே, ஏன்னு தெரில. ஓகே ஓகே ஆனால் வந்து ஓடாலாம் 2016 எந்த என்னன்னு சொல்கிறான். ஆனால் பார்க்கல. ஏன்னா வந்து 5 வருஷம் மாடலில் கண்டினியூ ஆகும்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் வேணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் அப்படியே லாங்காயினே போடு. அதனால் தெரில, இன்னும் கொஞ்சம் லாங்காக கூட ஆகலாம். ஆனால் வந்து பிளாக் ஃப்ரூட்ஸ் என்ன ஆகும்னு தெரில. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தோம். கூட பாஸ் பண்ணித்தான். விங்ஸ் ஆஃப் ரேட் டிஃபெண்ட் அப்பான் இன்ட்ரூடர்ஸ். குடு பாஸ். இந்த பாஸ் ஆனால் அப்பப்போ ஸ்பான் பண்ணுறாங்க, ஏன்னு தெரில. சும்மாவே ஸ்பான் பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாஸ் சர்வர் தெரில. ஆனால் நான் போகிற வரைக்கும் நான் கிரைண்ட் பண்ணும்போது நிறைய தடவை பாஸ் ஸ்பான் ஆனாங்க. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது டர்ட்டில் ஐலண்ட் தான் பண்ணிட்டேங்க. நான் ஆண்டர் கேசல்லேருந்து எங்கெங்கேயோ போயிட்டேன். ஆனால் டர்ட்டில் ஐலண்ட் தான் நீங்கள் என்னை லாஸ்ட்டாக பார்த்தேங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த டர்ட்டில் ஐலண்ட்லேருந்து அதுக்கப்புறம் இப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல கிரைண்ட் பண்ணுறேன். ஆனால் ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் மறுபடியும் மக்களே பார்ட் 1ல் லாஸ்ட் ஆகிட்டு சொன்னேன். இப்போ வந்து வேணும்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் விளையாடலாம் கேட்க வேணாம். சும்மா வந்து என்ன தூங்கும்போது கூட கேட்கலாம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு. ஏன்னா வந்து இது வந்து நான் பேசின்னு தான் இருப்பேன். நீங்கள் கிரைண்ட் பண்ணதெல்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா கிரைண்ட் பண்ணது ரொம்ப போரிங்கு. நான் வந்து இந்த 25th மேக்ஸ் லெவல் வரணும்னா நான் அப்படியே கிரைண்ட் பண்ணே பேசுகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த வீடியோ கண்டினியூவும் கிடைக்கல பிளாக் ஃப்ரூட்ஸ் தவிர இப்போதேக்கு. அப்புறமா ஆனால் அடுத்த வாரத்துலேருந்து பிளாக் ஃப்ரூட்ஸ் தவிர எல்லாமே போடுவேன். ஆனால் இந்த வாரத்துக்கு மட்டும் பிளாக் ஃப்ரூட்ஸு. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இந்த வாரத்துக்கு மட்டும் பிளாக் ஃப்ரூட்ஸு. அடுத்த கொஸ்டின் 2 நாள் தரோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன 10 நாள் இருக்குது அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு. அடுத்த கொஸ்டின் அடுத்த ஐலண்ட் தானே இருக்கும் தெரில. ஆனால் போன வாரம் எந்த வீடியோவும் வரல. எதுக்குன்னா லைவ் அந்த போன வாரத்துக்கு வீடியோ பதிலாக லைவ் போட்டேன்.
ஏன்னா லைவ் வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போச்சுன்னு நினைக்கிறேன் லைவ். அப்படி தான் நான் நினைக்கிறேன். லைவ் 1.5 மணி நேரம் போச்சு. ஏன்னா லைவ் 1.5 மணி நேரம் போச்சு. இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கோம். 1.5 மணி நேரம் தான் நான் போன வரையும் பார்த்தேன். 1.5 மணி நேரம் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மக்களே நான் வந்து ஃபஸ்ட்டு 3rd சீ வந்தோடனே நல்லா கெயின் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கூகுளில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் லைட் ஃப்ரூட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் பூடா ஃப்ரூட் வந்து ட்ராகன் அப்டேட்னால பூடா ஃப்ரூட் வந்து ஏதோ ஒன்று கிளிச்சு வந்து அதை கிளிச்சு சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லைட் ஃப்ரூட் மாறினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பூடா ஃப்ரூட் மாறினேன். நான் வந்து லைட் ஃப்ரூட் வந்து அடுத்த ஃபஸ்ட்டு எப்போ அம்யூனிட்டி கிடைக்கும்னு பார்த்தா ஆல் 50 1552ன்னு காமிக்குது. அப்போ நான் பாஸ் லெவலே போயிடுவேன். அதுக்கு நான் பாஸே வச்சுன்னு இருப்பேன். நான் தான் 1552னால எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் லைட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணனால 2-3 எனிமீஸ் நான் செகண்ட் சீல 2-3 பாஸ் தான் நான் செகண்ட் சீல அடிக்கவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் சீல லாஸ்ட் பாஸ் டைடு கீப்பர் நான் ஒரே தடவை அவனுக்கு கில் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு எதுவும் கிடைக்கல. ஏன்னா அப்போ நான் லைட் யூஸரு கில் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பூடா யூஸர்னா ஓகே. ஏன்னா வந்து நான் செகண்ட் சீ பண்ணோடனே முதல்ல அந்த டைடு கீப்பர் பாஸை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணேன். ½ ஹெல்த்துக்கு எடுத்துன்னு போய் டை ஆகிட்டேன். இப்போ கூட ஃபுல் ஹெல்த்துக்கு எடுத்துன்னு போய் இதாச்சு. இப்போ கூட ஃபுல்லாக டை ஆகிடும்னு பார்த்தா. ஆனால் நான் வந்து லைட் யூஸர் ஆகிட்டல. ஆனால் வந்து என்னால் நான் பண்ண முடியல. அதனால் நான் அப்படியே ஒரே ஒரு பாஸ் மட்டும் டிஃபீட் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பார்த்து பார்த்தேன். அதனால தான் லைட் ஃப்ரூட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஆனால் லைட் ஃப்ரூட்டும் ஓரளவு நான் தான் ஃபஸ்ட் சீ செகண்ட் சீ இருந்தேன்னா 3rd சீனா அவன் தான் நீங்கள் டக்குன்னு பூடா ஃப்ரூட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிடுங்க 3rd சீல. ஏன்னா வந்து பூடா ஃப்ரூட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு 3rd சீல. ஓகே, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது அடுத்த பாட்டில் பார்ப்போம் மக்களே. பாய். ஓகே.